இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிகமாக மழை பெய்திருப்பதாகவும் டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட 164% அதிக மழை கிடைத்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இந்த ஆண்டின் மழை நிலவரம் குறித்து விளக்கினார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இயல்பை விட 64% மழை குறைவாக இருந்ததாக குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் மாதம் 25% அதிகமாகவும், நவம்பர் மாதத்தில் 23% குறைவாகவும், டிசம்பர் மாதத்தில் 164% அதிகமாகவும் மழை பெய்திருப்பதாக கூறினார். மாவட்ட அளவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட 265% மழை பெய்திருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் 2023இல் 6 புயல்கள் உருவான நிலையில் இந்த ஆண்டு 4 புயல்கள் உருவானதாகவும், காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களால் இந்த ஆண்டு அதிக மழை கிடைத்ததாகவும் குறிப்பிட்டார். இயல்பிலிருந்து விலகலை பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் 18%, வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33%, ஆண்டு கணக்கில் 28% இயல்பை விட அதிகம். எந்த மாவட்டத்திலும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது இயல்பை விட குறைவாக இல்லை. மேலும் ஜனவரி 9 முதல் 16ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், பொங்கலுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை விலகும் எனவும் வானிலை மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழை கிடைக்க காரணம் என்ன என்று வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் லிபிகா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி பதிவாயிருக்கு? வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 590 மில்லிமீட்டர் கணக்கீட்டு காலம் என்று அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களுக்கு 590 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இது இயல்பை விட 33% மழையும். ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் 1179 மில்லிமீட்டர் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் பதிவாயிருக்கிறது. கடந்த ஆண்டு 1036 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 143 மில்லிமீட்டர் அதிகமாக இருந்திருக்கு. இந்த ஆண்டிலும் அடுத்து வடகிழக்கு பருவமழை முக்கியமான இது கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய காற்றில், கிழக்கு திசை காற்றில் அலைகள், கிழக்கு அலைகள்னு சொல்லுவாங்க, அது ஈஸ்ட் எலிவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்து மாறி மாறி தென் திசை காற்று, வட திசை காற்று, தென் திசை காற்று, வட திசை காற்று அப்படின்னு மாறி 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 தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் எலிவேஷனாலே நல்ல மழை கிடைச்சிருக்கு நமக்கு இந்த ஆண்டு. வடகிழக்கு பருவமழை பொங்கலுக்கு பிறகுதான் விலகுவதற்கான சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் வரை காலகட்டத்தில் தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்போ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? தற்பொழுது நிலவரப்படி ஈஸ்டர்லி வேவ்ஸோடைய ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்கிறோம். கனமழை என்பது தென்னிந்திய பகுதியில் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது அவ்வப்பொழுது தெரியும் 1-2 இடங்களில் ஏதாவது வரலாம். அது குறிப்பாக தென்காசி, இந்த நெல்லை அந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மலைப்பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களில் வரலாம். மற்றபடி பெரும்பாலும் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு.